ஃபஸ்ட்டு கனாகண்டேன் முடித்தப்போ சிவாஜி படத்துக்காக சிவாஜி படத்தில் அந்த ஒரு குடை சன்லைட் முடிச்சுட்டு நான் சங்கர்லாம் ஒன்றா ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தோம். அப்போது அங்கே ஃப்ளைட்டில் ஒரு நேஷ்னல் ஜியோகிராஃபி புக் இருந்தது, நேஷ்னல் ஜியோகிராஃபி மேகசின். ஸோ அது சும்மா இப்போ பரட்டி பார்த்துட்டு இருக்கப்போ இந்த கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. இட்ஸ் அபவுட் பேங்காக்ல இந்த ஃபஸ்ட்டு இந்த சாமிஸ் ட்வின்ஸோட ஹிஸ்ட்ரி. அந்த ஃபஸ்ட்டு இந்த இங் அண்ட் சாங்னு 2 பேர். அவங்க தான் தாய்லாண்டில் இருக்கிறப்போ ஒரு அமெரிக்கன் வந்து அவங்கள சர்க்கஸ் கம்பெனி அவங்கள வாங்கிட்டு போயிட்டு அமெரிக்காவில் பெரிய ஒரு சர்க்கஸ்லாம் ஒர்க் பண்ண வச்சு அதில் அவங்க நிறைய காசு சம்பாதிச்சு எல்லாம் பண்ணி அவங்க ஃபைனலாக ஒரு ட்வின் 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய ஃபார்ம் ஒரு பண்ணை மாதிரி ஒன்று வாங்கி பல ஏக்கரில் லெஃப்ட் சைடு வந்து ஒருத்தரோட வீடு, ரைட் சைடு ஒருத்தரோட வீடு. வாரத்துக்கு 3 நாள் 2 பேரும் அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. மீதி 2 நாள் மீதி 4 நாள் இந்த பக்கம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 7 குழந்தை, அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 8 குழந்தை. அது மாதிரி இருந்து ஒருத்தர் வந்து ஒரு 58 வயசில் இறந்துட்டார், இன்னொருத்தர் 60 வயசில் இறந்துட்டார். இப்போ அவங்களோட தலைமுறையோட ஃபோட்டோஸ், அந்த குரூப் ஃபோட்டோ, அப்புறம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள், அதுக்கப்புறம் தலைமுறையில் இதே மாதிரி கொஞ்சம் நிறைய வந்தது. இது நடந்தது வந்து 1854 அந்த மாதிரி டைமில். ஸோ இந்த படித்தப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சிவாஜி முடிஞ்ச உடனே நான் சூர்யா நானும் படம் பண்ணேன்னு சொல்கிறப்போ ஐ ஜஸ்ட் நரேட்டட் தி ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது. அதாவது அது கதை இல்லை, அது எனக்கு பிடிச்சது, அதை வச்சுட்டு அது பின்னணியில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருந்த டெக்னாலஜி அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அது எந்த அளவுக்கு முடியும் அப்படின்னு தெரியல. அப்புறம் தான் நாங்கள் அயன் பண்ணோம். அயன் முடிஞ்ச பிறகு நான் கோ பண்ணேன். அப்போது திடீர்னு ஒரு நாள் சூர்யா ஃபோன் பண்ணார், சார் இது மாதிரி அந்த ரெட்டையர் கதை பண்ணலாமா அப்படின்ட்டு. நான் அதை ஓரளவுக்கு மறந்துட்டேன். அவர் ஞாபகப்படுத்தி இவராக வந்து வளையல மாட்டின கதை அது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். எப்படின்னா இது வந்து சூர்யா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது வந்து ஒரு 4 படம் பண்ணுறதுக்கு சமம் இந்த படம் பண்ணது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேரக்டருக்கு பண்ணணும், பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கேரக்டர் பண்ணணும். அதே மாதிரி சீன்ஸ்லாம் கூட பண்ணிடலாம். சண்டை காட்சிகள், டான்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே 2 தடவை 3 தடவை பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவராக வந்து ஃபோன் பண்ணி இந்த கதை வேணும் அப்படின்னு சொல்லி வந்து அவராக வந்து மாட்டினார். ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு சண்டை காட்சியிலேருந்து எல்லா விஷயத்துலையும். இன்னொரு விஷயம்னு இந்த 2 கேரக்டரும் ஒருத்தர் வந்து அகிலன், இன்னொருத்தர் வந்து விமலன் வச்சுங்களேன். அதில் வந்து அகிலன் வந்து ஒரு கிப்ரான் புக் படிப்பார், பாரதியார் படிப்பார், கொஞ்சம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள்லாம் இருக்கும், இந்த மாதிரி ஒருத்தரும். இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஜாலி, தண்ணி, எல்லா கெட்ட பழக்கங்களும், ஒரு பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அந்த மாதிரி ஒரு ஆளும் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ். ஸோ 2 கேரக்டரும் அவர் டிஃபைன் பண்ணிக்கணும். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த கேரக்டர் பண்ணுறோம். ஸோ அப்போ அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட பிஹேவியர், அவரோட பார்வை எல்லாமே வேறு மாதிரி நடிக்கணும். இந்த கேரக்டர் பண்ணுறப்போ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஸோ யூஸ்வலாக டபுள் ஆக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இது ஈஸி தான். யூஸ்வலாக பல பேர் டபுள் ஆக்ஷன் ட்வின்ஸாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு கன்ஜாயிண்டாக பண்ணுறப்போ, பக்கத்தில் பண்ணுறப்போ அவர் இன்னொருத்தர் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறார் நினச்சிட்டு பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். அவர் ஃபைட் பண்ணுறப்போ கூட, இவர் ஃபைட் பண்ணுறப்போ அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார், அவரோட பாடியும் எந்த அளவுக்கு பெண்ட் ஆகும். ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் பண்ணியிருக்காரு. இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி விஷயம் வந்து ஹை அண்ட் இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் சிஜி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில். ஸ்ரீனிவாஸ் மோகன் எந்திரன் பண்ணார், அங்கே உட்காந்துட்ருக்காரு. அவரோட ஒர்க்கு அவர் வந்து ஒரு டெய்லி நாங்கள் எப்படி ஒரு கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் ஷூட்டிங் வர மாதிரி அவரும் டெய்லி ஷூட்டிங் வந்துடுவார். அந்த மாதிரி கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்து. அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ஏஜிஎஸ் சகோதரர்கள். இந்த படம் ஃபஸ்ட்டு சூர்யாலாம் ஓகே பண்ணப்போ இந்தளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமாக, இந்தளவுக்கு ஒரு பெரிய லெவலில் இந்த படத்தை பண்ணணுன்னா எப்படி பண்ணலாம், என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது ஏஜிஎஸ் அகோரன் சார் தான். ஸோ அவர்கிட்ட இந்த கதை நரேட் பண்ணேன். இமீடியட்லி உடனே he said ஓகே ஃபார் தட் அண்ட் ஃபுல் சப்போர்ட். எந்த அளவுக்கு பாருங்களேன், ஒரு இன்னை வரைக்கும் ரிலீஸ் டேட் கூட கேட்கல அவர். அந்தளவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணிவிட்டு படம் தான் நல்லா வரணும், அதாவது என் ப்ராடக்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருக்கார். ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வர்றது. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் பார்த்திங்கன்னா ஹாரிஸ் சவுண்ட் வந்து ஒரு
ஒரு ஒரு 5 சாங் இந்த படத்தில் இருக்குது. அந்த 5 சாங் 5 லிரிக் ரைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. பா விஜய், நாமத்துக்குமார், விவேகா, மதன் கார்கி அண்ட் தாமரை. எல்லாமே இந்த படத்தில் ஒவ்வொரு சாங்கும் கரெக்டாக வேறு வேறு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் வந்து மாட்டியிருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹாரிஸும் ரொம்ப ஒரு 3 மெலோடிஸ் அண்ட் 2 ஃபாஸ்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப எக்ஸலண்ட் ஒர்க் அவர்கிட்ட இருந்து. சவுந்தரராஜன் என்னோட அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தார். இப்போ இந்த படத்தில் ஒரு கண்ணாக்கண்டேன் அவர் தான் பண்ணார் கேமரா. இப்போ மறுபடியும் என் கூட ஒர்க் பண்ணுற இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆல்ரெடி இந்த கிராஃபிக்ஸ் இந்த 2 பேர் விஷயம் இதெல்லாம் பண்ணுறப்போ ரொம்ப சண்டை காட்சிகள்லேருந்து எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஆண்டனி, இது வந்து என்னென்னா ஆண்டனிக்கு அது ரெண்டு வேலை தான். ஏன்னா ஒரு இந்த இதை வச்சு பண்ணிவிட்டு அதாவது இமேஜினேஷனில் இவர் இங்கே இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு எடிட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு, அந்த மாதிரி ஒரு அதே சமயத்தில் பல விஷயங்களையும் ஒரு குறிப்பிட்ட இதில் சொல்லணுன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுனால ஸோ ஆண்டனியோட ஒர்க். அப்புறம் ராஜீவனோட நிறைய செட் ஒர்க்ஸ்லாம் இருக்குது படத்தில். ஒரு ஹைதராபாத்தில் ஒரு பெரிய செட்டு ஒன்று போட்டோம். ஒரு ரஷ்யாவில் இருக்க ஒரு பெரிய பேலஸை மேட்ச் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு லெவலில் ஒரு போட்டாங்க. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் ஒரு சாங் சீக்வன்ஸஸ், சீன்ஸ் ஒர்க் எல்லாமே ஒரு சீன் பேஸ்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பீட்டரேனுக்கு இந்த படத்தில் ஒரு நிறைய ஒரு லாட்வியாவில் ஒரு 10-15 டேஸ் ஒரு ஆக்ஷன் ஒரு சீக்வன்ஸ் பண்ணோம். எல்லாமே ஃபாரின் ஃபைட்டர்ஸ் தான். எல்லாமே ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு 4-5 பேர்லாம் வந்திருந்தாங்க ஃபைட்டர்ஸ்லாம். அதே ஒரு யதார்த்தமாக இருக்கணும், அதே சமயத்தில் ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும், ஒரு புதுசாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பீட்டர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்க மொத்தம் படம் ரொம்ப சுபா நான் 2 பேரும் சேர்ந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கோம். சுபா டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க அந்த படத்தில். எங்களோட அதான் ஏற்கனவே பண்ண ஒரு கூட்டணின்றதுனால அதுவரை எல்லாமே ஒரு த ஸ்கிரிப்ட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல் அண்ட் இன்னும் ஒரு சாங் மட்டும் ஒரு ஷூட் பண்ணணும். அது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. மிக விரைவில் இசை வெளியீடு இருக்கும். அதுக்கப்புறம் படம் வெளியீடு. நன்றி.